Hi friends, today recipe banana cake. இப்போ banana cake வந்து தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து sugar வந்து 1 கப் எடுத்துக்கங்க. அதாவது 125 கிராம் வந்து sugar எடுத்துர்க்கேன். அப்புறம் 1/2 கப் வந்து பட்டர் வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருங்க. ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருங்க. அப்பதான் அந்த மாதிரி மெல்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுகரையும் பட்டரையும் நம்ம வந்து பீட் பண்ணிரலாம். இப்போ முதல்ல சுகரை இதுல சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வச்சிருக்க பட்டரையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சுகரையும் பட்டரையும் போட்டாச்சு. இப்போ ஒரு பீட்டர் வச்சு நம்ம இந்த சுகரை நல்லா சாஃப்டா கொஞ்சம் இதுவா வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சுகரையும் பட்டரையும் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க 2 முட்டை இதுக்கு வந்து எடுத்துக்கங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு ஒரு முட்டை ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை ஊத்திக்கலாம். இப்போ ஒரு முட்டை ஊத்தியாச்சு. இதோட வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ இதையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு முட்டை சேர்த்துக்கங்க. இதுக்கு மொத்தம் 2 முட்டை சேர்த்துக்கங்க. இப்போ இன்னொரு முட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி அடிச்சாச்சு. இப்போ வந்து முட்டை சீனி இது எல்லாமே அடிச்சாச்சு. இப்போ வந்து மாவு வந்து நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது 250 ml எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பால் வந்து 80 ml பால், அதாவது 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாவை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில சலிச்சுக்கலாம். இப்போ இதோடையே நம்ம வச்சிருக்க பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடலாம். இப்போ இதோடையே நம்ம வச்சிருக்க உப்பையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி சலிச்சுக்கிறது. இப்போ இதையும் நம்ம வச்சிருக்க பீட்டரை வச்சு இது பண்ணிக்கலாம். இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இதையும் நல்லா இது பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாத மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பனானாவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பனானா மேஷ் பண்ணி வச்சிருக்க 1 கப் வந்து பனானா எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே கொஞ்சம் லைட்டா இது பண்ணிக்கலாம்.
இப்போ அவ்வளோதான், ஃபினிஷு. இப்போ நான் வந்து ஒரு பேனில் தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணல, இது வந்து A4 ஷீட்டு, அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இதை மாவு வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அவன் இருந்ததுன்னா அவனில் கூட நீங்கள் வச்சிடலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில், ரொம்பவே லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லை 45 minutes ஆகும். நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் தூக்கி வச்சுருங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கேக் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றும் போது எந்த அளவு இருந்துச்சோ ஸோ அதை விட நல்லா பஃப்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கேக்கை ஒரு பாத்திரத்தில் வந்து தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பட்டர் பேப்பர் போட்ட மாதிரியே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, நல்ல சாஃப்டாக இருக்குது. பனானா கேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.